ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தேவ் ஃபுட் ப்ராடக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் அமிலங்க. இந்த மீன் அமிலம் எந்தெந்த விதத்தில் பயன்படுது, எவ்வளோ அளவு கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு அளவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீன் அமிலத்தோட பயன்கள் பார்க்கலாங்க. இந்த மீன் அமிலத்தில் அமினோ அமிலம் தழைச்சத்து நிறையா இருக்கிறதுனால செடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த மீன் அமிலம் நல்லாவே ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் சத்து இதில் நிறையாவே இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த மீன் அமிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. 10லேருந்து 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த கொடுக்கலாங்க. எந்த முறையில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வழியாக கொடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு தழை வழியாக கொடுக்குறதுங்க. தழை வழியாக இந்த மீன் அமிலத்தை நம்ம கொடுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வேர் வழியாக கொடுக்குறதுங்க. வேர் வழியாக தண்ணியில் கலந்து வேர்களுக்கு டைரெக்டாக நம்ம கொடுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml அளவுக்கு நம்ம கொடுக்கலாங்க, கலந்து கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் அமிலம் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுதுங்க. எலி விரட்டியாகவும் இந்த மீன் அமிலம் பயன்படுதுங்க. உங்களுக்கும் இந்த மீன் அமிலம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நன்றிங்க.